نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாநபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கிய பக்கங்களை பேசுகிற இந்த தொடரில் இன்றைய தினம் நபிப்பட்டம் பெற்ற நாள், நுபுவத்துடைய நாள், இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இறைவன் சில முன் அடையாளங்களை காட்டினான் என்று பேசினோம். அரபியிலே அதற்கு இர்ஹாசாத் என்று பெயர். அதுபோலத்தான் இப்போதும் நபிப்பட்டம் பெறுவதற்கு முன்னாலேயே இவர்கள் நபியாக ஆகப் போகிறார்கள் என்கிற செய்தியை சில முன் அறிவிப்புகளாக அல்லாஹ் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்றேறக்குறைய வயது 40. இந்த நேரத்தில் நபிப்பட்டம் தருவதற்கு முன்னால் இருந்தே இவர்கள் நபியாக ஆகப் போவதற்கான அறிகுறிகள் தென்பட துவங்கியது. அந்த அறிகுறிகளில் 2-3 முக்கியமான செய்திகள். ஒன்று, சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பாடத்திலேயே இடம்பெற்றிருக்கிற வார்த்தை ஹுப்பிப இலைஹில் ஹலாஉ, தனிமை ரசூலுல்லாவுக்கு பிரியமாக ஆனது. பொதுவா கூட்டா இருக்கிறத விரும்பல, எல்லாத்து கூடயும் சேர்ந்து இருக்கிறத விரும்பல, தனிமையை அதிகமாக பிரியப்பட்டார்கள். இந்த தனிமையை அதிகம் பிரியப்பட்டது பின்னாலே இவர்கள் வகியை வாங்குவதற்கு தனியாக இருக்க வேண்டிய சூழலுக்கான முன்னுதாரணம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே தனியாக இருந்தார்கள். சில நேரம் மக்காவிற்கு வெளியிலே போய் வயல்வெளிகளிலே இருந்தார்கள், விவசாய நிலங்கள் மாதிரி உள்ள இடங்கள். அதுக்கப்புறம்தான் கார ஹிராவை தேர்ந்தெடுத்து ஹிராவினுடைய குகையிலே போய் அமர்ந்தார்கள். நாம் இதற்கு முன்பும் ஹிராவை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை பற்றி நேற்றைய தினம் நுபுவத்திற்கு முந்தைய நாட்கள் என்கிற தலைப்பிலே பேசினோம். இதுக்கப்புறம் நபிப்பட்டம் பெறுவதற்கான முன்னோட்டங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நபிப்பட்டம் பெறுவதற்கு சமீபமான நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே என்ன கனவு கண்டாலும் மறுநாள் அது அப்படியே நடக்கும். என்ன கண்டாலும் நடக்கும். இதுவும் சஹீஹுல் புகாரி கைஃபகான பதுஉல் வஹி என்கிற வஹி ஆரம்பமான விதம், அதை பற்றிய முதல் பாடம் புகாரியினுடைய முதல் சஃபாவிலேயே பக்கத்திலேயே இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஃபகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகிஸ் சுபஹி, அதிகாலை வெளிச்சத்தை போல் பிரகாசமாக முதல் நாள் கண்ட கனவு மறுநாள் நடக்கும். அன்பானவர்களே, பொதுவா கனவு கண்டா மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கனவு ரொம்ப தெளிவா நமக்கு தெரியாது அல்லது சொல்ல வராது. அதுல ஒரு சின்ன மூடல் இருக்கும், விளங்காததை போல் புரியாததை போல் அந்த காட்சிகள் சரிவர நமக்கு அமையாது. இந்த மாதிரி தெரிஞ்சது அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்த்தாலும் பிரகாசமாக அது அப்படியே மறுநாள் நடந்ததை போல இருக்கும். இப்படியே 40வது வயதின் 6 மாதங்கள் நீடிக்கிறது. இதுக்கு பின்னாடி 6 மாதம் கழித்து ரமதான் மாதம் வருகிறது. ரமதானிலே லைலத்துல் கத்ர் வருகிறது. லைலத்துல் கத்ரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார ஹிராவிலே இரவு வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாய் முதலில் வஹி வருகிறது. நுபுவத்து பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த துவக்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் வஹியை பற்றிய ஒரு செய்தி. வஹி என்பது அல்லாஹுவால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக
நபிமார்களுக்கு தரப்படுகிற அறிவிப்புகளுக்கு வஹி என்று பெயர். வஹியில் ஒரு லத்தத், சுவை இருக்கும். அதே சமயம் வஹி ரொம்ப கனமாக இருக்கும். திருக்குர்ஆனில் வஹியை பற்றி பேசுகிற இடத்தில் அல்லாஹ் அதை கனமான வார்த்தை என்றே சொல்லுகிறான். முதல்ல வஹி என்றால் சுவை இருக்கும் என்பது ஏன் என்றால், வஹி என்பது வெறுமனே மலக்கின் வார்த்தை அல்ல, மனிதர்களின் வார்த்தை அல்ல, அது அல்லாஹுவின் வார்த்தை. வஹி என்பது கலாமுல்லா. நாம் இதற்கு முன்பும் பல தடவை சொல்லி இருக்கிறோம். வேதங்கள் எல்லாம் எழுதித்தான் கொடுக்கப்பட்டது, குர்ஆன் எழுதி தரப்படவில்லை, அது பேசி தரப்பட்டது. தௌராத்து ரிட்டன் புக்கு, எழுதி தரப்பட்ட பலகை. இஞ்சில் எழுதி தரப்பட்ட புத்தகம். குர்ஆன் எழுதி தரப்படவில்லை, அது பேசி தரப்பட்டது. பேசி தரப்பட்டது என்றால் அல்லாஹ் பேசி அனுப்புகிறான், ஜிப்ரீல் வந்து அதை கொடுக்கிறார். அல்லாஹுவின் வார்த்தையை வாங்கி கொள்வதில் ஒரு சுவை இருக்கும் அல்லவா? எனவேதான் சொல்லுகிறோம் வஹி என்பது ஒரு சுவை. இரண்டாவது, வஹி என்பது சுமை, பெரிய சுமை. சூரா முஸம்மில் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனை பற்றி, வஹியை பற்றி, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உங்கள் மீது நாம் மிகவும் கனமான சொல்லை நாம் போடுகிறோம் என்று சொல்லுகிறான். ரொம்ப கனம் வஹி என்பது. சஹீஹுல் புகாரியினுடைய ஆரம்ப பாடம் என்று சொன்னோனே அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் அறிவிப்பு வருகிறது. எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது வஹி இறங்கும். என்ஜில் அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்த், கடும் குளிரான நாளில், அதாவது குளிர் விடவிடக்கிற நடுநடுங்கிற நாள்ல வஹி வரும். வஅன்ன ஜபீனஹு யதஃபஸ்ஸது அர்கன், ஆனா நெற்றி பூரா வியர்வை கொப்பளித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு குளிர்காலத்தில் அவ்வளவு வியர்வை வருகிறது என்றால் எவ்வளவு சுமையை அவர்கள் சுமந்திருக்க வேண்டும். எனவேதான் சொல்லுகிறோம் வஹி அவ்வளவு சுமையானது. ஒரு வகையில் சுவை, ஒரு வகையில் சுமை. எவ்வளவு தூரம் சுமை! பிரயாணங்களில் சில நேரம் சாமான்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருக்கிற போது வஹி வந்த நேரத்தில் வஹியினுடைய சுமையை தாங்க முடியாமல் ஒட்டகம் அப்படியே கால்களை மடித்து பாலை மண்ணிலே உட்கார்ந்து விட்டது என்று ஹதீஸ் இருக்கிறது. வஹியின் சுமைக்கு இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மடியில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து படுத்திருக்கிற போது வஹி வந்தது. அந்த வஹி வர வர உடலின் எடை கூட 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 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எனது தொடையின் எலும்பு முறிந்து போய் விடுமோ என்று நான் பயப்பட்டேன். அந்த அளவுக்கு வஹி கடுமையானது. பொதுவாக எல்லா எலும்பும் வெளியே தெரியும். தொடைக்குள்ளே இருக்கிற எலும்பு என்பது நிறைய சதைகளால் மூடப்பட்ட எலும்பு பகுதி. அது முறிந்து போய்விடும் என்று அச்சப்படுகிறேன் என்றால் வஹி வருகிற போது எவ்வளவு சுமையை அவர்கள் ஏற்றிருப்பார்கள். எனவே வஹி ஒரு வகையில் சுவை, ஒரு வகையிலே சுமை. அப்படிப்பட்ட வஹிதான் இப்போது வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பொதுவாக யாரிடமாவது வஹி கொடுப்பதென்றால் அதற்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு. நாம் அதை பார்த்த பிறகு ரசூலுக்கு இறங்கிய வஹியை பற்றி பேசலாம். வஹியில ஹையஸ்ட், ரொம்ப உயர்ந்த தரமான வஹி என்பது என்ன தெரியுமா? யாரும் இல்லாம அல்லாஹ் டைரக்டா பேசுறது. இடையில மலக்கெல்லாம் கிடையாது, அங்கங்க சத்தம் வர்றதுல இல்லை, டைரக்டா அல்லாஹ் பேசுறது. இந்த மாதிரி அல்லாஹ் நேரடியாக பேசியது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அறிஞர்கள் பெரும்பாலான பேருடைய கருத்துப்படி லைலத்துல் மிஅராஜில் பேசியது. இந்த ரெண்டும் வஹியினுடைய ஆக உச்சகட்ட உயர்ந்த வகை. இரண்டாவது வகைதான் மலக்கு அனுப்பி வைத்து அந்த மலக்கு வந்து பேசுவது. இது பெரும்பாலும் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது வகையான வஹி உள்ளத்தில் உதிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்படியும் வந்திருக்கிறது. ரசூலுல்லாவுக்கு நேரடியான பேச்சும் உண்டு, மலக்குகள் வழியான வகையும் உண்டு, இந்த வகையும் உண்டு. இன்ன ரப்பி நஃபத ஃபீ ரௌஇ லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா, என்னுடைய கல்பில் அல்லாஹ் ஊதினான். என்ன ஊதினான்? எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய ரிஸ்க் முடிவடையாமல் மௌத்தாகாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ், இதுவும் புகாரியில் இருக்கிறது. அப்ப என்னன்னா, உள்ளத்தினுடைய உதிப்பு அல்லது ஊதுதல், இது மூணாவது வகையான வகை. நாலாவது முக்கியமான வகை ருயா அஸ்ஸாதிகா, கனவுகள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும்தான் இந்த வகியின் பிரதான வடிவங்களான 4 வடிவமுமே தரப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்க இதோ இப்போது 40வது வயது, 6 மாதம் நிறைவடைந்திருக்கிறது. புனித ரமதான், லைலத்துல் கத்ரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில இருக்க வகி கொண்டு வருகிற மலக்கு நேரடியாக அவர்களின் ஜிப்ரீலுடைய தோற்றத்தில் வராமல், ஏன்னா ஜிப்ரீலுடைய தோற்றம் என்பது வானம் பூமிக்கு இடையில உள்ளது. வானம் பூமியை அடைக்கிற அளவுக்கு உள்ள தோற்றம் அது. 600 இறக்கைகளோடு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பெரும்படைப்பு அது. அப்போ மலக்கு வருகிறார். மலக்கு ஒரு தோற்றமாய், ஒரு அசரீரியாய், ஒரு சப்தமாய் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து விட்டார். வந்தவர் இக்ரா சொல்லுகிறார், இக்ரா பிஸ்மி ரப்பிக், ஓதுவீராக. நீங்க பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். வந்திருப்பது மலக்குகளில் சிறந்தவர்கள். யார்கிட்ட பேசுறாங்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள். ஹைருல் மலாயிகாவான ஜிப்ரீல் ஹைருல் பஷர் ஆகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஓதுங்கள் என்று சொல்ல, மா அன பிகாரின், நான் ஓதுபவன் அல்ல. ஓத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹுடைய விஷயத்தில் தெரியாது என்று சொல்லுவது ஒழுக்க குறைவு. நான் ஓதுபவன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறுக அணைக்கிறார்கள். ஃபகத்தனி, என்னை கட்டி பிடித்தார்கள். ஃபஅகதனி வகத்தனி ஹத்தா பலக மின்னியல் ஜௌது, என்னுடைய முழு சக்தியும் இதாகிற அளவுக்கு, போகிற அளவுக்கு, என் முழு சக்தியும் பிரயோகிக்கிற அளவுக்கு இறுக்கமா கட்டி பிடிச்சி விட்டாங்க. இப்ப சொன்னாங்க இக்ரா, ஓதுங்கள். அப்போதும் அதே பதில், மா அன பிகாரின். இப்படியே 3 தடவை நடந்தது. 3வது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுக்கமாய் அணைத்து பிடித்து விட்டு விட்டு சொன்னார்கள் சூரா இக்ராவுடைய 5 வசனங்கள் மட்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 ஆயத்து தான் உலகத்திற்கு முதலாய் பெருமானாருக்கு வகியும் நபித்துவமும் வந்தபோது இறங்கிய 5 வசனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு ஓதிவிட்டார்கள். முழுமையா இந்த 5 வசனத்தையும் ஓதிட்டாங்க. பெரிய பதட்டம், வியர்வை, பயம், பயங்கரமான அச்சம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் அவர்களுக்குள் பல்வேறு விதமான சிந்தனைகள். ஒரு வழியாய் முதல் வகி வந்துவிட்டது. நுபுவத் என்கிற நபிப்பட்டம் வந்துவிட்டது. அல்லாஹுவின் பேரருளால் அகிலத்திற்கு நபியாய் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே சில விஷயங்கள் சிந்தனைக்குரியவை. அன்பானவர்களே, ஓதச் சொல்லி படிக்கச் சொல்லியான இந்த தொடர்பு, கல்வி என்பது வெறுமனே படிப்பதால் ஏட்டால் வரவில்லை. தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதாவது நான் ஓதுபவன் அல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இறுக அணைத்து ஜிப்ரீலின் இதயத்திலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதயத்திற்கு ஒரு ஆன்மீக சப்ளை நடைபெற்றதற்கு பிறகு ஓத துவங்கி விட்டார்கள். எனவே மார்க்கம் சார்ந்த அறிவிஞானம் என்பது ஹார்ட் டு ஹார்ட் வருவது. இது வெறுமனே ஒரு புத்தகத்தின் படிப்பு மாத்திரமல்ல, இறைவனிடத்திலிருந்து வருகிற ஞானம். எனவே பெருமானாரின் உள்ளத்திற்குள் அது வைக்கப்பட்டது. அவர்கள் எந்த ஆசிரியரிடம் படிக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் சரளமாய், சுத்தமாய், சத்தமாய், அதனுடைய அட்சரங்கள் பிசகாமல் ஓதுகிற ஆற்றல் அந்த ஒரு இருக்க அணைத்தலிலே வந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பயம் ஏற்பட்டது. இந்த வகி முடிந்து விட்டது. 5 ஆயத்துகளோடு ஜிப்ரீல் விடை பெற்ற பின் அங்கே பிடித்த ஓட்டம். கதீஜா அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கள் யோசிக்க வேண்டும், ஓடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட உச்சகட்ட பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்திகள் எல்லாம் பிரயோகிக்கப்பட்ட நிலையில், அதாவது நீண்ட நாளாக சத்தியத்தை தேடி அமர்ந்திருந்த ஒரு குகைக்குள் திடீரென்று ஒரு உருவம் வந்து கட்டிப்பிடித்து விடுகிறது என்றால் நாமெல்லாம் பார்த்த உடனே அடிச்சு விழுந்து ஓடிடுவோம். சத்தியத்தை தேடி அமர்ந்த அவர்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்தார்கள். மக்கால உள்ளவங்களுடைய எந்த இபாதத்தும் பிடிக்கல, மக்காவில் உள்ள எந்த சிலைகளும் பிடிக்கல, மக்கால உள்ள மக்கள் இபாதத் என்ற பெயரில் செய்கிற ஒரு வழிபாடும் பிடிக்கல. ஆனா சத்தியம் எது தெரியல, சத்தியம் எது தெரியல. அந்த சத்தியத்தை நோக்கி நான் அமர்ந்து எப்படியாவது அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று
பல பகல் பல இரவு பல மாசம் பல்லாண்டு அமர்ந்திருந்ததன் பலனாய் ஒருவர் வந்து இருக்க அணைத்த போது முதல் முறை எல்லாருக்கும் இருக்கும் அந்த திடுக்கமும் பயமும் நடுக்கமும் ஓடி வருகிறார்கள். அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். ஜபலுன்னூரில உயரமான ஹிராவில இருந்து கதீஜா அம்மாவுடைய வீடு சற்றேறக்குறைய இன்றைக்கும் கூட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஒருவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். என்னதான் கடும் குளிர்காரமா இருந்தாலும் ஒருத்தர் ஓடி வந்தா வேகமா நடந்து வந்தா வியர்க்குமா இல்லையா? வியர்க்கும். என்ன குளிர்காலமா இருந்தாலும் வியர்க்கும். ஆனால் வீட்டுக்கு ஓடி வந்து பயத்துல வந்து குளிர் அடிக்குது, எனக்கு போர்த்து விடு என்கிறார்கள். இங்கேதான் ஒரு விசித்திரம் கவனிக்கத்தக்கது. வகி டோட்டல் ரசூலுல்லாவுடைய உடலை சீதோஷ்ணத்தையே மாற்றிவிட்டது. உடலுடைய இயற்கையான சூடு குளிர்ச்சி அப்படி இப்படி வாயு இதெல்லாம் இருக்குமல்ல, எல்லாத்தையும் மாத்திருச்சு. கடுமையாக வியர்க்க வேண்டிய இடத்தில் பெருமானாருக்கு குளிர் அடிக்கிறது. வந்தவுடன் ஹதீஜா அம்மாவிடத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி தஸ்திரூனி தஸ்திரூனி என்று சொல்லுகிறார்கள். எனக்கு போர்த்து விடுங்கள், போர்த்து விடுங்கள், போர்வைக்கு மேல் போர்வை போர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். முசம்மில் ஜம்மிலூனி போர்வை போத்துங்கன்னு அர்த்தம். தஸ்திரூனி ஒரு போர்வைக்கு மேல இன்னொரு போர்வை போத்தனா அதுக்கு பேரு முத்தசிர். குர்ஆன்ல 2 சூறாவும் இருக்கு. சூரத்துல் முஸம்மில் இருக்கு, சூரத்துல் முத்தசிர் இருக்கு. சூரத்துல் முஸம்மில் போர்வை போர்த்தி இருப்பவரே, சூரா முத்தசிர் யா ஐயுகல் முதத்திர் போர்வைக்கு மேல் போர்வை போர்த்தி இருப்பவரே, போர்த்தி விடுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகளை முழுமையாக சொல்லுகிறார்கள். இங்கதான் கவனிக்கணும். ஒரு 15 வயசு மூத்த மனைவியை அல்லாஹ் ஏன் முதல் மனைவியாக தேர்ந்தெடுத்தான் என்பதற்கான விடை இங்க இருக்கிறது. ஒரு சின்ன வயசு பொண்ணு மனைவியா இருந்திருந்தா குகையில நடந்த விஷயமும் கணவர் நடுங்குகிற நடுக்கமும் கணவருடைய அந்த இயல்புக்கு மாற்றமான நடவடிக்கையும் பார்த்தா அழுது ஆர்ப்பரிக்கிறத தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சம வயதுடையவர்களோ சின்ன வயதுடையவர்களோ. ஆனால் 15 வயது மூத்த நன்கு அனுபவம் மிக்க பெண், கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வயசு 40ன்னா அவங்களுடைய வயசு 55. 55 வயதுல இருக்கிற மனைவியிடம் தாங்கள் பயத்தோடு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறுகிற போது ரொம்ப பக்குவமான ஆறுதல் தந்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு அச்சம் இல்லாமல் ஆக்கச் செய்து இன்னும் அற்புதமாக நடந்து கொண்டார்கள். எதனால் அல்லாஹ் இப்படி முதல் மனைவியை வைத்தான் என்று யோசிப்பவர்களுக்கு இந்த விடை தெரியும். அன்பானவர்களே, ஒரு மனைவிட்ட நாம ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள்ட்ட ஆறுதல் வாங்குற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. நாமளே நம்முடைய பிரச்சனைகளை நண்பர்கள்ட்ட சொல்லலாம், கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்லலாம், நம்ம ஆசிரியர்கள் நம்ம மாணவர்கள் எல்லாத்துலேயும் சொல்லலாம். நல்ல ஆறுதல் எங்கு கிடைக்கும் தெரியுமா? சுகதுக்கங்களில் வாழ்நாள் முழுக்க பங்கெடுக்கிற மனைவி தரக்கூடிய ஆறுதல் போல வேற ஆறுதல் வராது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இவ்வளவு ஒரு பெரிய வாழ்வின் திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் த பெஸ்ட் கவுன்சிலிங், அற்புதமான கவுன்சிலிங் கொடுத்தது ஹதீஜா அம்மா. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் எந்த காலத்திலும் நடந்ததில்லை. சாதாரண பெண்களா இருந்தா என்ன பண்ணும்? இந்த வம்பே நமக்கு வேணாம், நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போனீங்க, நீங்க எதுக்கு குகையில போய் உட்காந்தீங்க, வாங்க நம்ம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம், இனி எல்லாம் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்படித்தானே பேசுவார்கள் பெண்கள். ஆனா என்ன அழகா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு எந்த கஷ்டமும் நடக்காது, உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ். இன்னக்கல தசிலுர் ரஹம், நீங்க இவ்வளவு காலம் எல்லா உறவுகளையும் பேணி வாடுறீங்க. தஹ்மிலு அல் கல், சிரமத்தை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறீங்க. தக்சிபுல் மஅதூம், நீங்க வறியவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஒத்துக்குரிய லைஃப், எல்லா விருந்தாளிகளையும் நீங்க கண்ணியப்படுத்துறீங்க. ஒத்துவழின் ஆல நவாஇபில் ஹக், நீங்க சத்தியத்திற்கான பாதைகளில் உதவியா இருக்கிறீங்க. அதாவது கணவர்கிட்ட உள்ள நல்லதை பூரா பட்டியல் போட்டு இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் எப்படி கைவிடுவான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது.
பொதுவா உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, தைரியமா இருங்கன்னு மனைவி சொல்லிட்டாவே 2-3 மடங்கு தெம்பு வந்துடும் ஒரு மனிதனுக்கு. எல்லா ஆண்களுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில 40 ஆண்டுகளுக்கு பின்னால் லைஃப்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இது. இது ஒரு திருப்பு முனை. அந்த நேரத்தில் தரப்படுகிற அற்புதமான ஆறுதல், மிகச்சரியான ஆறுதல். அழகாக சொன்னார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. என்றதால இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த வகை 23 வருஷ காலம் வந்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று தொடங்கி ஒத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், வஃபாத்துக்கு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி இறங்கின அந்த வகை வரைக்கும் 23 ஆண்டு காலங்கள் அற்புதமாய் வகி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் கவுன்சிலிங் யாரையாவது வச்சு கொடுக்கணும். அந்த பெண் எடுக்கிற ஸ்டெப்பு பாருங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஊரிலேயே பண்டைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்த கதீஜா அம்மாவினுடைய உறவினர்களில் ஒருவரான வரக்கத் இப்னு நௌஃபல், அதாவது கல்யாணம் நடத்தி வச்சாருன்னு சொன்னமே, அந்த வரக்காவிடம் கூட்டி போகிறார்கள். வாங்க போலாம். அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு இஸ்மா மின் இப்னி அகீக் மதா யகுல், கேளுங்க, உங்க சகோதரரோட பையன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குகையில நடந்தது இவங்க சொல்லல ரசூலுல்லாவை சொல்ல விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா செய்திகளையும் வாங்கியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், அற்புதமான மனிதர் வரகா. அதாவது பொதுவா ஊர்ல ஒரு பெரிய அறிஞர்னு நாம இருக்கிறோம்னு வைங்களேன், இன்னொருத்தர் நம்மளை விட பெரிய ஆளா ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொறாமை முதல்ல வரும். அதையும் இதையும் சொல்லி இவரை பீதி, இனிமேல் அங்க போயிடாத, உனக்கு நடந்திருக்கிறதெல்லாம் பயங்கரம், இப்படிதான் பேசணும். ஆனா உண்மையை ஒத்துக்கொண்டு பண்டைய வேதங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்ததன்படி சொன்னார், அநேகமாய் நீ சொல்லுகிற செய்தி மூசாவுக்கு யார் வகி கொண்டு வந்தாரோ அவர்தான் உனக்கு வகி கொண்டு வந்திருக்க வேண்டும். நீ நபியாக ஆகிறாய், அல்லாஹ் நுபுவத்து வழங்கியிருக்கிறான் எல்லாம் சொல்லி அவர்கள் மேல பொறாமைப்படாமல், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் இனிவரும் காலங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையில் நான் பெரிய உதவி செய்பவனாக இருப்பேனே என்று வருத்தத்தையும் தெரியப்படுத்திவிட்டு, நடக்கப் போகிற நிகழ்வுகள் குறித்த தெளிவான ஒரு பார்வை சொல்லுகிறார். இந்த ஊர் மக்கள் உன்னை வெளியேற்றுவார்கள். அசாதிக் என்று அல்லமீன் என்றெல்லாம் சொல்றவங்க வெளியேற்றுவாங்களா? நம்ப முடியாமல் நாயகம் கேட்டார்கள், அவ முஹ்ரிஜிய, என்னைவா வெளியே அனுப்புவாங்க, என்னைவா ஊரை விட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, இல்ல, நீ இப்ப கொண்டு வந்திருக்கிற மாதிரி உள்ள கொள்கையை, கோட்பாட்டை யார் கொண்டு வந்தாலும் இதே எதிர்ப்பு தான் வரும். விரோதம் வராம இருக்காது. நீ சொன்ன மாதிரி யாருக்கு சொன்னாலும். ஏன்னா நீ என்ன சொல்லுகிறாய்? ஒரே இறைவன் என்கிறாய், பல தெய்வங்களை வழிபட வேண்டாம் என்கிறாய், நான் அல்லாஹ்வின் கடவுளின் தூதர் என்று சொல்லுகிறாய். நீ சொல்ற மாதிரி யாரு சொன்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் என்று அவர் தெளிவாக எச்சரித்தார். ரசூலுல்லாவுக்கு இப்ப பாருங்களேன் எப்படி இருக்கும். குகையில நடந்துச்சு, பயந்து வந்தாச்சு, கதீஜா அம்மா ஆறுதல் கொடுத்துட்டாங்க, தெம்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் உட்கார்ந்த உடனே வரக்கத் இப்னு நௌஃபல் ஃபுல் பூஸ்ட் கொடுத்துட்டார். அவரு, நீ அல்லாஹ்வின் தூதர், மூசாவுக்கு வந்த வகை உனக்கு வந்திருக்குது, பயங்கரமா நீ இதெல்லாம் சொன்ன உடனே ஃபுல் தெம்பு வந்துருச்சு. இனி அடுத்த வகை எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வந்து விட்டது. ஆனா அல்லாஹ்வின் சோதனை, வகை நின்றுச்சு, வகை வரல. அடுத்த வகை, இந்த அடுத்த வகை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கவுக்கும் இதுக்கு அடுத்த வரி வகியாக வந்த யா யுகல் முத்தஸிர் என்கிறார்கள், அதற்கும் இடையில உள்ள கால அளவு நிறைய முஹத்திஸின்கள் தெரியப்படுத்துகிறபடி 3 வருஷங்கிறாங்க. சில பேர் அது கம்மியா சொல்றாங்க. ஆக ஒரு நீண்ட காலம் வகி வரல. வானத்தை பார்க்கிறார்கள், மீண்டும் வராதா, இவரில வரமாட்டாங்களா, திரும்ப அதே மாதிரி பேச மாட்டாங்களா, அதே மாதிரி ஓத சொல்ல மாட்டாங்களா, அதாவது பயமெல்லாம் போய் திரும்ப இப்போ தெம்பு வந்துருச்சு. நான் அதைத்தான் சொன்னேன், வகி என்பது சுவை, ஒரு சுமை. ஆனா அந்த சுமையெல்லாம் இப்ப ஆறுதல்ல போயிருச்சு, இப்ப சுவை மட்டும் கேட்குது. அந்த சுவை வேண்டும். மீண்டும் வகி வருமா? வரவே இல்லை.
நீண்ட நாள் கழித்து வகி வந்தது. எப்படி வந்தது? வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் உங்களை கைவிடல, அல்லாஹ் உங்களை விட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வகி இறக்கி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இரண்டாவதாக வரக்கூடிய வகியை அவர்கள் வாங்குகிறார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு நபி தங்களின் பொறுப்பை இனி துவங்க வேண்டும். அன்பானவர்களே, நபி பட்டம் வாங்கிய நாள் அதை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறோம். சாதாரணமான பட்டம் அல்ல இது, நுபுவத். பெருமானாருக்கு தரப்பட்ட இந்த நுபுவத்தோடு இந்த உலகத்தில் நபிமார்களின் வருகை முடிகிறது. பெருமானாருக்கு தரப்பட்ட இந்த நபிப்பட்டத்தோடு இந்த உலகத்தில் ரசூல்மார்களின் வகையெல்லாம் முடிவடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரை மட்டுமே வகி வரும். அதற்கு பிறகு கியாமத்து வரைக்கும் வகி வராது. சாதாரணமான நபிப்பட்டம் அல்ல இது, பயங்கரமான நபிப்பட்டம். இந்த ஒரே ஒரு நபிப்பட்டம் வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? பிரியமானவர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறினார்கள். எத்தனையோ எதிரிகள் வகியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிரியமானவர்களாக மாறினார்கள். குடும்பத்தினர்கள் எதிர்க்கிறார்கள், ஊர் எதிர்க்கிறது, உலகம் எதிர்க்கிறது. வரக்கா ஏற்கனவே சொன்னது போல் அந்த எதிர்ப்பெல்லாம் நடக்கிறது. இனி வேறு வழியே இல்லை. இந்த வந்த வகியையும் வகியின் சாரத்தையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் தாங்கள் தூதர் என்பதையும் உலகத்திற்கு உரத்தி சொல்லியே ஆக வேண்டும். இதோ நபி பட்டத்தை வாங்கி கொண்டு புறப்படுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து வகியின் பிரச்சார நாட்கள் என்கிற தலைப்பில் நாம் அதை பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியமாய் வழங்கிய இந்த நுபுவத்தினுடைய விசேஷமான செய்தி என்ன தெரியுமா? அந்த நபிப்பட்டத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நாம் மூசாவின் உம்மத் அல்ல, நாம் ஈசாவின் உம்மத் அல்ல. இந்த நுபுவத்து பட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவிலே வாங்கினார்கள் அல்லவா? அந்த நபிப்பட்டத்தினுடைய வழியிலே வழித்தோன்றல்களாய் வருகிறோம் என்பதை தவிர இந்த உலகத்தில் நமக்கு வேறென்ன பெருமை இருக்க முடியும்? துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபியை இம்மையிலே பின்பற்றுவதோடு மறுமையிலேயும் கரம் பற்றி அவர்களின் ஷஃபாஅத்து பெற்று சுபன பிரவேசத்திற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.